ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். நாம் எல்லாரும் காசு சேமித்து வைக்கிறது அப்படின்னா புதிய புதிய வழிமுறைகளை தேடிட்டுருப்போம். சில பேர் காசு செலவே பண்ண மாட்டாங்க. அவங்கள நாம் கஞ்சூஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டைட் ஃபிஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவங்க காசு செலவே பண்ண மாட்டாங்க. அதாவது அத்தியாவசிய விஷயங்களுக்கு கூட செலவு பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கட்டுப்பாடாக இருப்பாங்க. அவங்களால செலவே பண்ண முடியாது, செலவே பண்ண வராது. ஹாஸ்யமாகவே நாம் இந்த விஷயத்தை கையாளுவோம். ஆக்சுவலாக கஞ்சன் அப்படின்னு அவங்க மனசு புண்படுற மாதிரி நாம் மூஞ்சுக்கு நேராக சொன்னாலும் அவங்க அதை பற்றி கவலையே படமாட்டாங்க. அதை அவங்க கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமாம், கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசோட அருமை உனக்கு என்ன தெரியும், அதை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டா செலவாயிட்டா அப்புறம் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு அவங்களோட உயிரே அந்த காசில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதாநாயகன் தான் நம்ம கதையில் இருக்கார். ஆனால் என்னென்னா, அந்த கதாநாயகன் ராஜாக்கள் காலத்தில் வாழ்கிறவர். வாரணாசி நாட்டுடைய ட்ரெஷரர், தன அதிகாரி தான் நம்ம கதையுடைய கதாநாயகன். அவர் பேர் கேசியா. கேசியா எந்த அளவுக்கு பணக்காரர் அப்படின்னா, பரம்பரையாக அவங்க ராஜாங்க சேவையில் தான் இருக்காங்க. அவருக்கு ராஜா அவர் மேலே பயங்கர மரியாதை. அவருக்கு ஊரில் எல்லாம் ஒரு பேர். என்ன பேர் அப்படின்னா, கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பார், கராராக இருப்பார். கஞ்சப்பிரபு கேசியா அப்படின்னு தான் அவருக்கு பேரே. அவர் ஒரு நாள் அவருடைய அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் வர வழியில் அவர் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே வரும்போது அவருடைய கால்கள் ஒரு மார்க்கெட் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகுது. அதாவது சந்தை நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த இடத்துல திடீர்னு அவர் மூக்கில் ஒரு நறுமணம், வெல்லமும் அரிசியும் எண்ணெயும் சேர்ந்து ஒரு பலகார வாசனை அவருக்கு வருது. அதை பார்த்ததும் அவருக்கு அப்படியே எச்சி ஊறுது, நாவில் பசி எடுக்குது. என்னது? திரும்பி பார்த்தா அந்த கடையில் பூடான்னு ஒரு இனிப்பு பலகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை கோதுமை, வெல்லம், பால், ஏலக்காய் இதெல்லாம் கலந்து செய்கிற ஒரு இனிப்பு பலகாரம். எண்ணெயில் அந்த கலவையை விட்டாங்கன்னா அது அப்படியே பூரி மாதிரி பெருசாக வரும். அதை அவங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் பூடா. அவருக்கு அந்த பூடா சாப்பிட்ணுன்னு அவருக்கு ஆசை வருது. ஆசை வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? உடனே கடைக்கு போய் அந்த பூடா வாங்கி சாப்பிட மாட்டோம். அவர் திரும்பி பார்த்தா, பூடா நான் சாப்பிட்ணுன்னா அங்கே இருக்கிற என்னுடைய ஆளுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். அதெல்லாம் நடக்காது. பூடா சாப்பிட்ணும், ஆனால் ஷேர் பண்ணாமல் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறது அப்படின்னு தலையை தொங்க போட்டுக்கிட்டே வீட்டுக்கு வரார். முகம் சோர்வாயிடுது. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னாச்சு இன்னைக்கு, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குது, ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது, வாட்ஸ் யோர் ப்ராப்ளம், என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை. ராஜா அவங்கள ஏதாவது திட்டிவிட்டாரா? அதுவும் இல்லை. அப்போது வரி பணம் ஏதாவது வர வேண்டியது வராமல் நிலுவையில் இருக்கா? கப்பத்தொகை ஏதாவது வரலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ மனைவி பார்க்குறாங்க. அப்போது வேலைக்காரங்க யாராவது சம்பள உயர்வு கேட்டாங்களா? நோ, வேலைக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க, என்னுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சவங்க, அவங்களும் கேட்கல. அப்போ என்னதாங்க பிரச்சனை? நானும் புதுசாக புடவை கிடவை எதுவும் வாங்கலை, பிள்ளைங்களும் புதுசாக பொருள் எதுவும் வேணும்னு சொல்லலை, அப்புறம் இந்த முகவாட்டத்துக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க, கேசியா சொல்கிறார், எனக்கு பூடா சாப்பிட்ணும் போல இருக்கு. பூடாவா? இது ஒரு மேட்ரு, இதுக்காக முகத்தை தொங்க போட்டுப்பாங்களா? இதோ நான் ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த அம்மா வாயில் பாட்டு பாடிக்கிட்டே கிச்சன் பக்கமாக போகிறாங்க. அவங்க ஜாலியாகிட்டாங்க, வீட்டில் பலகாரம் பண்ண போகிறோம். அவர் உடனே நிறுத்துறார். நில்லு, நீ எல்லாருக்கும் பண்ணிடுவே, நீ சமயக்கட்டில் போய் இதை பண்ணாத. சமயக்கட்டில் பண்ணேன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாசனை வரும், நீ பூடா பண்ணுறேன்னு தெரியும், அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டி வரும். அதனால் நீ சமயக்கட்டில் செய்யாத. சரி, இப்போ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது, சரிங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க வரைக்கும் நான் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற ஆளுங்களா? உன்னை என்ன பசங்க எல்லாரையும் சேர்த்தா, ஒரு வேலைக்காரங்க எல்லாம் சேர்த்தா 10 பேர் வரும். வேணாம். சரி, வேலைக்காரங்களை விட்டுடுறேன், நம்ம 4 பேருக்கு மட்டும் பண்ணுறேன். பசங்களெல்லாம் இதில் சேர்க்காதம்மா, பசங்களுக்கு பூடா பிடிக்காது.
சரி, நம்ம 2 பேருக்கு மட்டும் பண்ணுறேன். உனக்கு பூடா சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? ஆ இல்லைங்க, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அதாம்மா, என் ஒருத்தனுக்கு மட்டும் பண்ணு, ஆனால் இங்கே பண்ணாத. வா, மேலே நம்ம ரூம் பால்கனி இருக்குல்ல, அங்கே உட்காந்து பண்ணலாம். பால்கனிக்கு சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. வடை சட்டி, அது பூடா செய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து போய் உட்காந்து பூடா செய்கிறாங்க. பூடா சாப்பிட போகிறாரு அப்படிங்கிற சமயத்தில் பால்கனியில் நிழலாடுது. என்னடா நிழலாடுதேன்னு பார்த்தா அங்கே ஒரு மாங்க், ஒரு சன்னியாசி நிற்கிறார். ஆமாம், பால்கனியில் அவர் நிற்கிறார். ஐயோ, நீ பால்கனி வரைக்கும் வந்துட்டா யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்கே உட்காந்து பூடா சுடுறேன், சாப்பிட்றேன், சாப்பிட போகிறேன். நீ வந்துட்டா நான் கொடுத்துருவேனா? நீ பறந்து வந்தாலும் கொடுக்க முடியாது, பால்கனிக்குள்ளே குதிச்சு வந்தாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, அந்த சன்னியாசி டக்குன்னு பார்த்தா பால்கனிக்கு உள்ளே நிற்கிறாரு. இவங்க மனைவிக்கு ஒன்றும் புரியல. நீ பால்கனிக்கிட்ட வந்துட்டா நான் கொடுத்துருவேனா? தைரியம் தான் என் பக்கத்தில் வா பார்க்கலாம் அப்படிங்கிறார். பக்கத்துலேயே வந்துடுறாரு. பூடா கொடுக்காம இவன் போகமாட்டான் போல இருக்கே, சரி சின்னதாக ஒன்று கொடுத்து அனுப்பு அப்படிங்கிறாரு அவர். சின்னதாக அந்த அம்மா சுடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வானலில் மாவை போட்டதும் பெருசாக தான் ஆகுது, பூடா சின்னதாக ஆகலை. மனைவி சொல்கிறாங்க, ஏங்க இவர் பால்கனியில் வந்து நிற்கிறாரு, அந்த இடத்துல பறக்கிறாரு, மிதக்கிறாருன்னா என்னமோ நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் வேணால் பாருங்கள். உனக்கு பூடா சரியாக சுட தெரில, நான் சுட்டு வச்சுருக்கிற பூடாலேருந்து சின்னதாக பார்த்து கொடுக்குறேன்னு எடுத்து சின்னதாக அவர் கொடுக்க முயற்சி பண்ணால் ஒன்றோட ஒன்று எல்லா பூடாவும் ஒட்டிக்கிட்டு இருக்கு, எதையும் பிரிக்க முடியல. இப்போ தான் கேசியாவுக்கு புரியுது இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. அப்படியே குழப்பத்தோடு அந்த சன்னியாசியை பார்க்கும்போது இப்போ தான் முதல் தடவையாக சன்னியாசி வாயை திறந்து சொல்கிறார், இந்த பூடாவுக்காக என்னுடைய குருநாதர் காத்து கொண்டிருக்கிறார். குருநாதரா? ஆமாம், என் குருநாதர் புத்தர் பிரான் காத்து கொண்டிருக்கிறார். புத்தரா அப்படின்னுங்கிற அடுத்த செகண்ட் அந்த பூடாவோட தட்டை எடுத்துக்கிட்டு கேசியாவும் அவருடைய மனைவியும் வேக வேகமாக அந்த புத்த பிக்ஷு பின்னாடி போனால் பால்கனியிலேருந்து படிக்கட்டுகள் காற்றுல வருது. அவங்க அதில் இறங்கி போனால் புத்தர் இருக்கிற இடம், புத்தருடைய சத்சங்கத்துக்கு அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. புத்தர் பெருமானை பார்த்ததும், அந்த அமைதியான முகத்தை பார்த்ததும் கேசியா அப்படியே தட்டோட புத்தர் காலடியில் அதை வச்சுட்டு வணங்கி நிமிர்றார். புத்தர் வந்து அந்த பூடாவையும் கேசியாவையும் அவர் மனைவியும் ஆசீர்வாதம் பண்ண உடனே அந்த தட்டில் இருக்கிற பூடாவை அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க விநியோகம் பண்ணுறாங்க. பூடாவை கேசியாவுக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப சுவையாக ரசித்து கேசியா சாப்பிட அவங்க மனைவி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பார்க்குற, சாப்பிடுன்னு கேசியா சொல்ல, இல்லை உங்கள் ஒருத்தருக்கு தான் செஞ்சேன் பூடா, அந்த தட்டில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்க பூடா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தட்டு நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு மனைவி சொல்ல, அன்றிலிருந்து கேசியா தன் செல்வங்களை பிரச்சனைன்னு வந்து கேட்குறவங்களுக்கு வாரி வழங்கி கொண்டு மனம் மாறிய கேசியாவாக இருக்கிறார். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.